என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஏப்ரல் 2023 நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இன்செர்ட் 6 அரித்மெட்டிக் மீன்ஸ் பிட்வீன் 15 அண்டு -13. 15க்கும் -13க்கும் நடுவில் 6 அரித்மெட்டிக் மீன் வந்து நம்மளுக்கு இன்செர்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் நம்மளுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அரித்மெட்டிக் மீனை நம்ம ஃபஸ்ட் டைம் என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏங்கிறது என்ன? அரித்மெட்டிக் மீன். இப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் நம்பர் 15. அந்த 15க்கும் -13 நடுவில் எத்தனை அரித்மெட்டிக் மீன் வந்து நம்மளுக்கு இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 6 அரித்மெட்டிக் மீன். சரிங்களா? அரித்மெட்டிக் மீனை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? ஏன்னு எடுத்துருக்கோங்களா? இப்போ ஃபஸ்ட் அரித்மெட்டிக் மீனை A1, செகண்ட் அரித்மெட்டிக் மீன் A2, அப்புறம் A3ங்கிறது தேர்ட் அரித்மெட்டிக் மீன், A4ங்கிறது ஃபோர்த் அரித்மெட்டிக் மீன், A5ங்கிறது ஃபிஃப்த் அரித்மெட்டிக் மீன், A6ங்கிறது சிக்ஸ் அரித்மெட்டிக் மீன். கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள்? -13. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 15க்கும் -13க்கும் நடுவில் 6 அரித்மெட்டிக் மீன் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே அரித்மெட்டிக் மீன் சொல்கிறதுனால இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஏபியில் இருக்கும். R in AP. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு கமா கொடுத்து எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்படி கமா கொடுத்து எழுதிக்கிறோம். இப்போது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டோமா? ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு என்னவா? A, இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக A+D, இதுக்கு நேராக A+2D, A+3D, அடுத்து என்ன வரும் பாருங்கள்? A+4D, A5 என்ன வரும்? A+5D, A6ங்கிறது A+6D, அடுத்து வந்து A+7Dன்னு வரும். புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட்டில் இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களாமா? இப்போ பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாகவே ஏபினாவே ஏனுடைய வேல்யூ தெரியணும், டினுடைய வேல்யூ தெரியணும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? ஏ வந்து 15. ஓகே, கிடச்சிருச்சு. கடைசியில் இருக்கிறது பாருங்கள், ஈக்குவேட் பண்ணுங்கள். A+7D ஈக்குவல் டு -13. A+7D ஈக்குவல் டு -13. இப்போ ஏக்கு போல் நம்ம என்ன கொடுக்கலாம்? 15 கொடுக்கலாங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள்? 15 + 7D ஈக்குவல் டு -13. இந்த +15 இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்னமா மாறும்? -15 மாறும். அப்போ 7D ஈக்குவல் டு -13 -15. அப்போ 7D ஈக்குவல் டு கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், -13 -15 கால்குலேட்டர் எடுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்கள்? -28. அப்போ D ஈக்குவல் டு -28 டிவைட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 7 கீழே வரும்போது டிவைடட் பை 7 மாறுங்களா? அப்போ என்ன கொடுக்கலாம்? -28 டிவைட் பை 7 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? -4. அப்போ டினுடைய ஆன்சர் வந்து -4. ஏனுடைய ஆன்சர் பாருங்கள், ஏ வந்து 15, டி வந்து என்ன? -4 கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னா 6 அரித்மெட்டிக் மீனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து என்ன எழுதலாம்? A1, A2, A3, A4, A5, A6. கரெக்டுங்களா? இப்போது A1க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள்? A+D. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? A+2D. அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அடுத்து A+3D. அடுத்து இங்கே என்ன வருங்க? A+4D. A5னா A+5D. A6 வந்து A+6D. இதுக்கு நேராக இருக்கிறது எடுத்து எழுதினீங்கன்னா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏனுடைய வேல்யூ டினுடைய வேல்யூ கொடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஏ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? 15. அப்போ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டைம் ஏ தானே வருது பார்த்தீங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு 15 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். ஏ வந்து என்ன? 15. ஏ வந்து 15 கொடுத்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் ஏக்கு பதில் 15 கொடுத்துட்டோம். டிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? -4. 15 ப்ளஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -4 கொடுத்துங்க. புரியுதுங்களா? அடுத்து ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் டைம் என்ன வரும்? 15 ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டு இங்கே 2Dன்னு அர்த்தம் 2 இன்ட்டு டிக்கு பதில் -4. 3Dங்கும் போது 3 இன்ட்டு -4. 4Dங்கும் போது 4 இன்ட்டு -4. 5Dங்கும் போது 5 இன்ட்டு டிக்கு பதில் -4. 6Dங்கும் போது 6 இன்ட்டு டிக்கு பதில் -4. புரியுதுங்களாமா? இப்போ ஏக்கு பதில் டிக்கு பதில் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 15 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள்? 11. அப்போ 15 - 4 வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 11 வருதுங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? அடுத்து என்ன வரும் பாருங்கள்? 15 + 2 இன்ட்டு -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள்? 7. அடுத்து 15 + 3 இன்ட்டு -4 ஆன்சர் வருது பாருங்கள்? 3. அடுத்து 15 + 4 இன்ட்டு -4 ஆன்சர் வந்து பாருங்கள்? -1. அடுத்து 15 + 5 இன்ட்டு -4 ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? -5.
அடுத்து 15 ப்ளஸ் 6 இன்ட்டு -4 ஆன்சர் என்ன வருது பாருங்கள் -9. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 அரித்தமெட்டிக் மீன் கண்டுபிடிச்சோம். எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் பாருங்கள், அதாவது என்னென்னா 15க்கும் -13க்கு நடுவில் 6 அரித்தமெட்டிக் மீன். இங்கே பாருங்கள் 15க்கு அப்புறம் பாருங்கள் A1ஓட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள் 11, அடுத்து 7, அடுத்து 3, அடுத்து -1, அடுத்து -5, -9, அடுத்துல கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள் -13. புரியுதுங்களா? அப்போ 15க்கும் -13க்கு நடுவில் இதுதான் 6 அரித்தமெட்டிக் மீன். இதுதான் 6 அரித்தமெட்டிக் மீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களாமா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் வந்து சம்டைம்ஸ் 10 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ 15க்கும் -13க்கு நடுவில் 6 அரித்தமெட்டிக் மீன் வந்து கண்டுபிடிச்சி வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.